இயர் எண்ட் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, வெக்கேஷன் லீவ்ஸ் வருது, பொங்கல் வருது. ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதுக்கு டிஎல்லேருந்து, குவாலிட்டி இன்ஜினியர்லேருந்து, இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்ககிட்டயும் இருக்குது. நம்ம வரவங்க எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் இல்லை தான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வரவங்க, கனவோட வரவங்களை எவ்வளவோ பேர் பார்க்குறோம். நாங்கள் 1 lakh பிலோலேருந்து 1 crore மட்டும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 years மட்டும் பண்ணிக்கலாம், 80% மட்டும் பண்ணி தரலாம். பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, சிங்கிள் ஓனர். இது ஆல்மோஸ்ட் நியூ கார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BMW M Sport. இது ஒரு சிங்கிள் ஓனர் தான், கோயம்புத்தூர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 68 தான் ஓடி இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு இதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்திருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கானது, ஹோம் பட்டன்ஸ்க்கானது, இது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல், டீசல், சிங்கிள் ஓனர். ஸோ இதுதான் எர்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். நம்ம கோயம்புத்தூர்ல வச்சு நம்மளும் நிறைய ஆஃபீஸில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் நல்லாவே. கார்ஸ் அண்ட் கார்ஸ் ரைட் ஃப்ரம் டே 1லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், அதுவும் இன்னைக்கு நான் பார்க்கறது செம்ம சேஞ்ச் ஓவராக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலாக பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் அண்டு நம்மளோட இவங்களும் நம்மளோட வியூவர்ஸும் நிறைய கேட்குறாங்க ப்ரீமியம்ஸு. அண்ட் வி டேரெக்ட்லி பிரிங் சோர்சிங் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் டு த கஸ்டமர்ஸ் தான், கிளைண்ட் டு கிளைண்ட் பிஸ்னஸ் தான், டிரான்ஸ்பரண்ட் கமிஷன் பேசிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் கஸ்டமர்ஸும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஃப்ரம் த BNI இருந்து நாங்கள் பிச்சும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த BNI அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்ஸு அண்டு அவங்களோட ஆஸ் அ மெம்பராக வந்துட்டு நம்ம அவங்களோட வெஹிக்கிள்ஸும் பிச் பண்ணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு இப்போது நம்ம வியூவர்ஸு எப்படி நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டோ, இப்போ அந்த BNIயும் நம்மளோட பெரிய சப்போர்ட். 20-30 lakhs பட்ஜெட்லேருந்து இப்போது 1 crore பட்ஜெட் மட்டும் போயாச்சு. இப்போது to the 1.5 lakhsலேருந்து 1 lakh பிலோலேருந்து 1 crore மட்டும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் ஷோரூம் போகிறீங்க, நியூ கார் போகிறீங்களோ, உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும், என்ன ஆம்பியன்ஸ் இருக்கும், என்ன லெவலில் உங்களோட கைடன்ஸ் இருக்கும், அது எல்லாமே இங்கே வந்து சாலிடைஸ்டாக நாங்கள் இங்கே தரோம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கு நாங்கள் கேரண்டி. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதுக்கு டிஎல்லேருந்து, குவாலிட்டி இன்ஜினியர்லேருந்து, ஃபினான்ஸ் டீம் இருக்காங்க, டிஎல் இருக்குது, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ் இருக்குது, மேனேஜர்ஸ் இருக்குது, GM இருக்குது. இந்த மாதிரி வந்து எவ்ரி போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் வித் அ கார்ப்பரேட் டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸுங்க. நியூ கார் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஃபீல் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நியூ கார் வந்து ஒரு கிளாஸ்க்கு பில்டிங்லேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு இது பாப்ஸ் பஸ்ட் பண்ணி, கேக் செலிப்ரேட் பண்ணி, ஒரு சாட்டின் கிளாத் ரிமூவ் பண்ணி எந்த ஒரு ஃபீல் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த காஸ் அண்ட் காஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ரிவால்விங் ஆன் யூஸ்டு காஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு நாங்கள் அதில் பெருமையாகவும் சொல்லிக்கிறோம். டோட்டல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 98 வெஹிக்கிள்ஸ் இருக்குதுங்க. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் 100 தானுங்க. இன்னைக்கு 2 வண்டி புக் ஆயிருக்கு, அதனால சொல்கிறோம். அண்ட் வி வில் ரீப்ளேஸ் தட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறது நம்ம வந்து 1 by 1 பார்த்துடலாம். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் எங்களால் கவர் பண்ண முடியாது, வி ரியலி சாரி ஃபார் தட். அதுக்கு நீங்கள் கீழே வர வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வர URL நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அதுலேயே கால் பண்ணிங்கன்னா எங்களோட சேல்ஸ் டீமுக்கு கால் வரும். ஃபஸ்ட்டு அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும், பிகாஸ் வந்துட்டு எங்களோட சேல்ஸ் டீம்லேருந்து ரெகுலேட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. எங்களுக்கான சேல்ஸ் பர்சன் ஆல்மோஸ்ட் 6 சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் வடவள்ளிங்க, கோயம்புத்தூரில் ப்ராப்பர் வடவள்ளி அப்படிங்கிறது மருதமலை போகிற வழியில் இருக்குது. வடவள்ளியிலிருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எடையர்பாளையம் ரோட்டில் ரோடு பேஸ்லேயே உங்ககிட்ட இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக டைம் எடுத்து வந்து பாருங்கள். இயர் எண்ட் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, வெக்கேஷன் லீவ்ஸ் வருது, பொங்கல் வருது. ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்ம டூராக போகணும் அப்படின்னா நம்ம கையில் கார் வேணும்ல. டெஃபினட்டாக ஸோ வாங்க பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கிளாஸுங்க 220D பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, சிங்கிள் ஓனர். இது ஆல்மோஸ்ட் நியூ கார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83 lakhs வருங்க. ஆன் ரோட் காஸ்ட்டு 83 lakhs வரும். இட்ஸ் 2021 மாடலுங்க. ஜஸ்ட் 39,000 kilometers தான் ரன் பண்ணியிருக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, DLRஸு, ப்ளஸ் வந்துட்டு 360 டிகிரி பார்க்கிங்கு, ப்ளஸ் வந்துட்டு சென்சார்ஸ், பார்க்கிங் சென்சார்ஸு, ப்ளஸ் 360 டிகிரி கேம்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் வெஹிக்கிளில். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரானரி வெஹிக்கிள். ப்ளஸ் வந்துட்டு இதோட டீட்டெயிலிங் சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது, அந்தளவுக்கு இருக்கும். ஆமாம், எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட்.
இது பார்த்தீங்கன்னா அப்பாலிஷர்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஃபேப்ரிக்ஸே பார்த்தீங்கன்னா 3 டோன்ஸில் வந்துட்டு ப்ளஸ் இதே வந்துட்டு இந்த மோட்டரைஸ்டு வந்துட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும் ப்ளஸ் வென்டிலேட்டட் சீட்ஸு ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ட்விட்டர்ஸு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கன்சீல் பண்ணி எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் குவாலிட்டி டோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இட் கம்ஸ் வித் panoramic sunroof too. இட் கம்ஸ் வித் 6 ஏர் பேக்ஸுங்க. ப்ளஸ் வந்து ஃபுல்லாக மோட்டரைஸ்டு ப்ளஸ் வென்டிலேஷன் சீட்ஸு. அப்புறம் அந்த சீட்டோட வந்துட்டு இதோட இதுவுமே அந்த லென்த்துமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கை சப்போர்ட்டு. ஆமாங்க. ஓகே. ரிக்ளைனர்ஸ் மாதிரி இருக்குங்க ஆல்மோஸ்ட்டு. அதுலேயுமே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட கொடுத்துருப்பாங்க. மீடியா பிளேயர்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே. இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதில் டவுட்டே கிடையாது. இது மேனுவலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அண்டு இட்ஸ் டீசலுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஓகே. டீசலில் இது ஆட்டோமேட்டிக் இது. ஆமாம், டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க. ப்ரீமியம் டீசல் ஆட்டோமேட்டிக்கு. கீயே பார்த்தா ஏதோ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி டச் ஸ்க்ரீனில் வரும் அது. ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மவுஸ் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். இட் கம்ஸ் வித் டச் ஸ்க்ரீன். யூ கேன் ஃபீல் ஹியர். டிஸ்பிளேல பார்க்க முடியும். அதான் ஃபெதர் டச் மாதிரி தான் இருக்குது அப்படியே. ஆமாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதோடது வந்துட்டு மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஓகே. ரோலர். ஆமாங்க. ப்ளஸ் த வால்யூம் இஸ் ஹியர். ஓகே. ப்ளஸ் வந்து பவர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் எனக்கு ஹைலைட்டாக முக்கியமாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் சமசீனாக இருக்குல்ல. ஆக்சுவலி ஆன்டிக் கிளாக்கு. இது வந்து பென்ஸில் மேக்ஸிமம் வெஹிக்கிளில் கொடுப்பாங்க. அது பென்ஸ் லோகோவோடவே. ஆமாம் ஆமாம். தென் இதுலேயுமே வந்து இதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு இதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்திருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கானது, ஹோம் பட்டன்ஸ்க்கானது, இது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இல்லை ரியர் லக்ஸரியும் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி ஆகணும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு 3 ஸ்டெப்பு இது கொடுத்துருப்பாங்க. 3 மெமரி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மோட்டரைஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ் வந்து டிரைவர்ஸ் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு டிரைவருக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் யூஸ்வலாக எல்லா கார்லேயும் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு ரியர் சீட்டர்ஸுக்கு வந்துட்டு அதே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸு வந்துட்டு இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பேக் டைப்பில் வரும். பின்னாடி வந்து ஹாலோவாக வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ரிக்ளைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமாங்க, இதுவுமே ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ளஸ் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ரிக்ளைனர் சீட்ஸ் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக புஷ்பேக் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஏசி வென்ஸ் வந்துடும். ப்ளஸ் கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்துடுது, உங்களுக்கு ப்ளோவர்ஸ் வந்துடுது. இங்கேயும் வந்து அட்ஜஸ்டபிள் யூனிட்ஸ் வந்துடுதுங்க. ப்ளஸ் பேனரோமிக் சன்ரூஃபே வந்து பார்த்திங்கன்னா 2 சன்ரூஃப் உங்களுக்கு வரும். 2 சைடுமே உங்களுக்கு சன்ரூஃப். ஓப்பன் ஆகிற கூட என்ன ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கும். டியூவல் சைட் சன்ரூஃப் வரும். அதுலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர்ஸும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ரூஃப் பிளேயர்ஸோடு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரீமியம் வெஹிக்கல்ஸோட குவாலிட்டியை இந்த ப்ரீமியம் லைட்ஸ் வந்துட்டு உங்களை அப்சர்வ் பண்ண வைக்கும். அந்தளவுக்கு இருக்கும் எல்லாமே. 360 டிகிரி சென்சார்ஸு ப்ளஸ் வந்துட்டு கேம்ஸும் இருக்கும் உங்களுக்கு. டியூவல் எக்ஸாஸ்ட் வருது வண்டியிலேயே. டியூவல் எக்ஸாஸ்ட் வருங்க. ஸோ இட்ஸ் Premium வெஹிக்கிள். பெரிய பிக் ஷாட்டோட வெஹிக்கிளுங்க. பென்ஸில் இ கிளாஸ் 220 டீசல். இட்ஸ் சிங்கிள் ஓனர் 2021 காருங்க. ஜஸ்ட் 39,000 தான் ரன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் ஃபிப் மட்டும் இன்சூரன்ஸ் இருக்குது. நியூ காரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 83 lakhs வருது. இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 56 தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்துட்டு 3 years தான் ரன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் கார் பார்த்திங்கன்னா BMW M Sport. இல்லை நிறைய பேர் அது லக்ஸரினா இது வந்து ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். இட்ஸ் அன் M. அந்த M பார்த்தாலே எல்லாத்துக்குமே அந்தளவுக்கு அட்ராக்டிவானது. எல்லாருக்குமே அந்த BM இல்லை M அப்படிங்கிறது வந்து M Sport அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கிரேசியஸ்ட் வெஹிக்கிள். அது ஒரு ஃபீலு. ஆமாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாலும் ப்ராப்பர் வந்து 81 lakhs வருது. வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸுங்க 530 5 சீரியஸில் 530 டீசல். ஆக்சுவலி 2017 மாடல் 18 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. டீசல் சிங்கிள் ஓனருங்க. ப்ளஸ் வந்து 80,000 தான் ஓட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம ரீசனபிளாக தான் கோட் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள். டியூவல் ப்ரொஜெக்டர்ஸு ப்ளஸ் வந்துட்டு 360 டிகிரி இதுலேயும் கேமராஸு ப்ளஸ் 360 டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், பார்க்கிங் சென்சார்ஸு, இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100 in just 5.3 seconds போகும். அந்தளவுக்கு வந்து
டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மெமரி யூனிட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும், சீட்டோட மெமரி யூனிட்ஸு ப்ளஸ் வந்து பவர் விண்டோஸு, சென்ட்ரல் லாக்ஸு, இதுலேயுமே லெதர் அண்டு க்ரோம் ஃபினிஷில் வந்துட்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுலேயே ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்துட்டு கியரி ஷிஃப்டிங்கே வந்து பாருங்கள், அந்த ஸ்போர்ட்டி கியர் ஷிஃப்ட் எப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்ஸுக்கும் பிஎம்க்கும் பார்க்குறக்கு அந்த டீவியேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது ஜஸ்ட் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக் ரேஸுக்கு ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டான இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட் வரும், ஸ்போர்ட், கம்ஃபர்ட் அண்ட் ஈகோ ப்ரோன்னு வரும். வேறு லெவல் வந்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸு வித் சன்ரூஃப்ஸ் எல்லாமே வந்துடுது. லெதர் சீட்ஸு ப்ரீமியம் லெதருங்க, எக்ஸலண்ட்டான லெதர். ஸோ இது பின்ன ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸு ப்ளஸ் வந்துட்டு அந்த லெதரில் வந்துட்டு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிட்டரு அதெல்லாமே வந்திருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அதோட சென்டர் கன்சோல் பாருங்கள், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸும் அதுலேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வென்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஐகானிக்காக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ப்ரீமியம் லெதர், அதோட ஃபேப்ரிக்ஸு ப்ளஸ் சீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் கம்ஸ் வித் பார்த்தீங்கன்னா ரியர் எக்ஸாஸ்டோடு வரும், 360 டிகிரி கேமரா ப்ளஸ் 360 டிகிரி சென்சார்ஸோடு வரும். வெஹிக்கிள் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அண்டர் வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ப்ரீமியம் வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு நியர்லி a crore வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். 85 lakhs ஆன் ரோடே வந்துடும் ரெண்டுமே. இட்ஸ் 5 Series 530D டாப் மோஸ்ட் மாடல் வந்துட்டு ஆக்சுவலி எம் ஸ்போர்ட் வெஹிக்கிள். 17 மாடல், 18 ரிஜிஸ்ட்ரேஷன், டீசல், சிங்கிள் ஓனர். இட்ஸ் வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் 80,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், லாஸ்ட் சர்வீஸ் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. 39,50,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 82 lakhs இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அதோட 50% ஆஃப் ரேட்டில் இருந்தும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து போட்டிருக்கோம். 39,50,000 ஆல்மோஸ்ட் வந்துட்டு கோட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ மேசிவ் ரேட்டுங்க. டைரக்ட் கஸ்டமர்ஸோட வெஹிக்கிள்ஸ் தான் உங்களுக்கு வேண்டி வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல லக்ஸரி ஃபீல் இருக்க ஒரு வெஹிக்கிள் 50% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து லிவ் அப் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. ரிகார்டிங் எனி டவுட்ஸ்னால் கூப்பிட்டு கேளுங்க. இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஃபினான்ஸும் கிடைக்கும், 5 years மட்டும் ஃபினான்ஸும் கிடைக்கும். ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்படேட்டிவ் அண்ட் பீட்டபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நான் உங்களுக்கு தரேன். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வெஹிக்கிள் ப்ரைஸிங்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 20% ஆஃப் வெஹிக்கிள் வேல்யூ வந்து இனிஷியலாக கட்டினீங்கன்னா 80% ஆஃப் வேல்யூ வந்துட்டு நான் உங்களுக்கு லோனாக வந்து ப்ரொசீட் பண்ணி தரோம். ஆக்சுவலாக ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் VXI. ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இட்ஸ் an 85 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வெஹிக்கிள் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனு 2017 அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த ஐப்ரோ, அந்த ஃபாக் லேம்ப் ஐப்ரோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,20,000 கோட் பண்ணியிருக்கோம். 2017 மாடலுங்கிறனால 5 வருஷம் மட்டும் லோன் கிடைக்கும். வெறும் 80 பைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இதுவும் பண்ணிக்கலாம், லோனும் பண்ணி கொடுத்துடலாம். இனிஷியல் ஆவரேஜாக ஒரு 70,000 இருந்தால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எங்களுக்கு லோன் பண்ணுறதுக்கு. ஷிஃப்ட் டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடலுங்க. பெட்ரோல் செக்மெண்ட்டு அதே தான், 1 lakh ஆல்மோஸ்ட் ஓடி இருக்கு. 4,90,000 கேட்குறாரு. இது வந்து ஆக்சுவலாக டிசைர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிக்கி ஸ்பேஸ் வரும். மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு ஒன்று தான். 4 power விண்டோஸ், சென்ட்ரல் லாக்ஸு ப்ளஸ் வந்துட்டு இன்டிகிரேட்டட் டிவைஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துடும். ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்ஸ்லாம் அடிஷ்னலாக போட்டிருப்பாங்க. சீட் ஃபேப்ரிக்ஸ் அடிஷ்னலாக போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ORVM இண்டிகேட்டர்ஸு, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்துடும். இது 2014 மாடலுங்கிறனால உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் மட்டும் லோனும் பண்ணி தரலாம். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 70,000 இனிஷியல் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் போய்க்கலாம். சிங்கிள் ஓனர் இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. 10 இயர்ஸுக்கு வந்து 1 lakhங்கிறது ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர் தான். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 10,000 தான் ஓட்டியிருக்காரு. அதாவது ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, இனிஷியல் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இனாஃபுங்க. ஹியூஜ் கார், மேசிவான ஒரு காரு, XUV 700. அதில் AX7Lங்க. ஆக்சுவலாக இதுதான் மேசிவ், இதுதான் டாப் மோஸ்ட் எண்டுங்க இந்த செக்மெண்ட்லேயே. அதில் 7 சீட்டர் டியூவல் டோனுங்க. இதில் 5 சீட்டர் வருது, 7 சீட்டர் வருது. இது 7 சீட்டர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வெறும் 2 வருஷம் தான் ஆயிருக்கு வெஹிக்கிள் எடுத்து. ஆனால் இத்தனை ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு ஓனர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்க ஃபாதர் டு சன் மாறி இருக்குங்க. ஸோ இட்ஸ் செகண்ட் ஓனர் தான். ஆனால் 100 XUV 700 2022 மாடல்
AX7L 7-seater vehicle with panoramic sunroof. Vehicle எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு சன்ரூஃப் இருக்குங்க. ஸோ இது வந்து 360 டிகிரி கேமரா, அது மாதிரி ஃபீச்சர் அதாவது ஒரு ஃபீச்சரிஸ்டிக் காரு, ஒரு ப்ரீமியம் காருக்கான அத்தனை ஆப்ஷன்ஸும் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ADAS கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும், ஆட்டோ பைலட் மோடு வந்துடும். இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 கிலோமீட்டர்ஸ் தான் வெஹிக்கிள் ஓடி இருக்கு. ரொம்ப ஓட்டலைங்க. 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ங்கும் போது வருஷத்துக்கே 9,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர். ஸோ நான் ஒரு ஃப்ளைட்டோட இன்டீரியர் இருக்குங்க. அப்படிதான் இருக்குது, கிட்டத்தட்ட காக்பிட் வந்து மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம பென்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அதில் என்ன இருந்துச்சோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஹியூஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ளஸ் அதுலேயே வந்து பென்ஸில் இருந்த மாதிரியே இங்கேயோ ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வந்து டச் ஸ்க்ரீன் ரிலேட்டடு, ஃபோன் கால்ஸு, அட்டன்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ப்ளஸ் கன்சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது AXL7ங்க. ஆக்சுவலியாக இட்ஸ் டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார் எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் சன்ரூஃப். ஃபுல் ரூஃபுக்கு அப்படியே இருக்குது. நல்ல லைட்டிங்கும் வரும், நல்ல ஏரும் இருக்கும். நான் முதல்லயே உங்களுக்கு இந்த பொசிஷன்ல இருந்து தான் உங்களை வீடியோ எடுக்க விட்டுருக்கணும். ஏன்னா பிரைட்னஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, லைட்டிங் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ஒரு ப்ரீமியம்ல என்ன பாத்தீங்களோ அது அப்படியே இருக்கும். மஹேந்திராவோட மேசிவான கம்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் தாங்க வந்துச்சு. பிகாஸ் வந்து எல்லாமே ஃபேஸ் லிஃப்டடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஷ்போர்ட் டிஸ்பிளே ஆகட்டும், எவ்வளோ பெரிய டிஸ்பிளே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு, ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து ஆட்டோ பைலட் மோடுங்க. ஆட்டோ பைலட் மோடு வந்துட்டு நம்ம இதுலயே பார்க்கலையே, நம்ம இ சீரியஸ் பிஎம்லயே எம் ஸ்போர்ட்லயே பார்க்கலையே. இது வந்து இட்ஸ் ஆட்டோ பைலட் மோடு, ADAS ஆப்ஷன்ஸோட வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மெமரி பவர்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்துடுதுங்க. ப்ளஸ் 4 பவர் விண்டோஸு, சென்ட்ரல் லாக்ஸு, அப்புறம் ORVM அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் சும்மாங்க. இதெல்லாமே இதுக்கு வந்து இது ஊதி தள்ளுற மாதிரி. நம்ம இது இவ்வளோ நாள் என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசான விஷயமா சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இதுக்கு ஜஸ்ட் ஊதுற மாதிரி விஷயம்தான். ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சோனி இன்டிகிரேட்டடு வெஹிக்கிளோட இன்டிகிரேட்டடில் வந்தது. ப்ளஸ் வந்துட்டு டோர் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ஸும் பார்த்துருப்பீங்க, சோனி. ஆமாங்க, எல்லாமே சோனி. ப்ளஸ் வந்து ரூஃப் லெவல்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. ரூஃப்ல இருக்குங்களா? கன்சீல் ரூஃப் லெவலு. நீங்கள் வந்துட்டு ஒரு டால்பே ஆட்டம்ஸு நீங்கள் ஒரு இதில் வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்குற ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மியூசிக் சிஸ்டம் நீங்கள் தனியாக வந்து 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம்னு எல்லாம் செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இங்கே பாருங்கள். ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்சீல்டு வித் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஏர் பேக்ஸுங்க. ஒரே வாரத்தில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மஹேந்திராவோட ஃப்ளாக்ஷிப் மாடல் இந்த வண்டின்னு சொல்லலாம். ஆஃப்கோர்ஸுங்க, இதுக்கு அப்புறம் தான் அவங்களோட டேர்ன் ஓவரே வந்தது. இட்ஸ் அ மேசிவ் கம்பேக். நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு சொன்ன வெஹிக்கிள் வந்துட்டு இதுதான். ஸோ வெஹிக்கிள் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்டு வந்துட்டு ரியர் ஏசி வென்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டோட லாஸ்ட் விங்ஸ் இங்கே இருக்குது. ஆமாம். அண்ட் அதுக்கான ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் டிஃபாகர் கம் வந்து வைப்பர் அண்டு இன்பில்ட் வந்துட்டு கேமு, ப்ளஸ் வந்து இதோட லோகோ, ப்ளஸ் சென்சார்ஸுங்க. 360 டிகிரி கேமு ப்ளஸ் 360 டிகிரி சென்சார்ஸு, இது எல்லாமே வந்துடும். ஆட்டோ சென்ஸு 360 டிகிரி வியூவும் வந்துடும். நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணிருக்கும் போது ஏதாவது ஆப்ஜெக்ட் நியர்பையில் வருது அப்படின்னாலே 360 டிகிரி வியூஸ் வந்துடும். ஸோ எண்ட் ஆஃப் XUV AXL7 பார்த்தீங்கன்னா AX7L ஆக்சுவலி வந்து 2022 மாடல், 18,000 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 30,50,000 வரக்கூடிய வெஹிக்கிள். வி ஜஸ்ட் கோட்டட் ஃபார் 24 lakhs. ஈவன் நெகோஷியேஷன் உண்டு, நாட் ஃபிக்ஸ்டுங்க. ஜென்ரல் கஸ்டமர் தான், வி கேன் ஸ்பீக் அவுட். அண்டு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 years மட்டும் பண்ணிக்கலாம். 80% மட்டும் பண்ணி தரலாம். ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒத்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதர் தன் தட்டும் கூட எபவ் தட்டும் கூட நாங்கள் பூஸ்ட் பண்ணி தர ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேட்ச்பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் மேக்னா, ஓகேங்களா. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இது ஒரு பெட்ரோல் வண்டி, சரிங்களா. இதுக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. இது வெறும் நம்ம கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடி இருக்கு, 56,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா TN42 42னா நமக்கு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். திருப்பூர், ஓகே.
2018க்கு வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பரவாயில்ல. பெட்ரோல் இன்ஜின் தான். அதுவும் வந்துட்டு இது வேரியன்ட் மேக்னா இல்ல. மேக்னா வேரியன்ட் வந்துரும் நமக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் 430 கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. இதுல இருந்து சின்னதா நெகோசியேஷன் பண்ணி தந்துறோம் நாங்க. ஸோ இதுக்கு லோன்னு பாத்தீங்கன்னா லோன் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா வெறும் 60 இருந்தாலே இன்சியல் பேமெண்ட் இருந்தாலே போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெனால்ட் பல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2012 மாடல். இது ஒரு டீசல் வேரியண்ட்டோட வெஹிக்கிள். ஸோ இது ஒரே ஓனர் தான். 2012 இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர், சிங்கிள் ஹேண்டு தான், ஒரே ஓனர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,17,000 ஓடி கிலோமீட்டர். ஸோ எடுத்தால் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. 2012 டீசல் வண்டிக்கு இந்த கிலோமீட்டர் கண்டிப்பாக ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஆவரேஜ் தான், அதிக யூசேஜும் கிடையாது, நார்மலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், முக்கியமாக இது வந்துட்டு சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாம், சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ 2012 இருந்து 2024 வரைக்கும் சிங்கிள் ஹேண்டு தான், ஒரே ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன வேரியண்ட்டு? RXLன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸோடு வந்துடும். அலாய் வீல் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு RXT வரும். RXTக்கு முன்னாடி மிடில் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க, RXLன்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பல்ஸ் பார்த்தோம். ஸோ பல்ஸ் அதே தான், சேம். ஏன்னா இது நமக்கு வந்து பிராண்டு மட்டும் வேறு. ஸோ நிசான் மைக்ரா. ஸோ இதோட XV ஆக்டிவ்னு சொல்லுவாங்க ஒரு வேரியண்ட். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல், செகண்ட் ஓனர், பெட்ரோல் இன்ஜின். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,04,000 தான் ஓடி இருக்கு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது வந்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு TN42 திருப்பூர் நம்பர் தான் உங்களுக்கு வரும். ஸோ அது என்ன ப்ரைஸ்? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக தான் நாங்கள் எப்போவுமே கோட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் கேட்குறதோட ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நம்ம எவ்வளோ கோட் பண்ணோம், ஒரு மைக்ராக்கான ரேட் என்னமோ அதுதான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 410 கொடுத்துருக்கோம். இது ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ நேரில் வாங்க, ஜஸ்ட் இதில் சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி. 2018 மாடல் இது, 2018 மாடல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்க்ஸ்வேகன் போலோ பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GT ஹைலண்ட் சொல்லுவாங்க. ஹைலண்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இதோட இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல். ஸோ 2017 மாடல், பெட்ரோல் TSI செகண்ட் ஓனர். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கோட் பண்ணியிருக்கிறது ரீசனபிளாக தான் கோட் பண்ணியிருக்கோம். 575 சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது. வாங்க நெகோசியேஷனில் பெட்டராக பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு i20 மேக்னா 2012 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இது 2012 மாடல், பெட்ரோல் இன்ஜின், ஒரே ஓனர் தான். 2012 இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 132 ஓடி கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்சூரன்ஸும் இதில் லைவில் தான் இருக்குது. ஸோ இதோட லோக்கல் உங்களுக்கு நம்பரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பராக தான் உங்களுக்கு வரும். 2012க்கு கிலோமீட்டர் வந்துட்டு அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 12நால ஓனர் வந்துட்டு சிங்கிள் ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரேர் தான் இந்த மாடலில் வந்துட்டு 2012 சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது. ஆமாம் ஆமாம். டீசல் வண்டி அது, பெட்ரோலா? இது பெட்ரோல் இன்ஜின். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 365 கேட்குறோம். இது வந்து நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இது ஃபிக்ஸட் கிடையாது. ஹோண்டா அமேஸ் IVTEC VX வேரியண்ட்டு. ஸோ 2020 மாடல். அதுலேருந்து சிங்கிள் ஓனர் தான். இது ஒரு பெட்ரோல் இன்ஜின். உங்களுக்கு 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, எல்லாமே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா VX வரும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 கோட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது. வாங்க பெஸ்ட்டாக நெகோசியேஷன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதோட இனிஷியல் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80 90 வரை கட்டினாலே போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம், நம்ம பேங்க்லேயே பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் மாடல் தான், லேட்டஸ்ட் மாடல் தான். i10 பார்க்குறோம், ஹுண்டா i10. ஸோ ஹுண்டா i10லேயே எரா வந்துடும். 2011 மாடல், பெட்ரோல் இன்ஜின். இது சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. இதில் இது என்ன ஒரு ஆச்சரியம் நம்மன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கிலோமீட்டர் தாங்க. ப்ளஸ்ஸே நமக்கு கிலோமீட்டர் தான். ஸோ வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. கஸ்டமர் ஒரே ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே ரெக்கார்டு கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ இதுக்கு ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 315 தான் கோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது. வாங்க நான் பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு. சின்னதாக நெகோசியேஷன் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி தந்துடலாம். 315 15. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டஸ்டர், ரெனால்ட் டஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2019 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, 20 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு டீசல் வெஹிக்கிள் தான். இது ஒரு சிங்கிள் ஓனர் தான், கோயம்புத்தூர் வண்டி. ஸோ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 68 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, எல்லாமே கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசல் வண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 925 தான் கோட் பண்ணுறோம். ரீசனபிளாக தான் இருக்கும். இதிலிருந்தும் நாங்கள் சின்னதாக ஒரு நெகோசியேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிலே ஜெட்டெக்ஸ் வேரியண்ட்னா இது டாப் எண்ட் வேரியண்ட்டு. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல், பெட்ரோல் இன்ஜின், ஒரே ஓனர் தான். ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு.
ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடும், சன்ரூஃப் வந்துடும். அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வித் ஃபாக் லாம்போட உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபாகரோடு உங்களுக்கு வந்துடும். வித் ஃபாயிலர் வந்து உங்களுக்கு அவங்கள அசசரிஸில் அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும், சென்சாரிங் உங்களுக்கு வந்துடும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 lakh கோட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பெட்டரான நெகோசியேஷன் பண்ணி தரணுமோ உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஸோ இதோட இன்சியல் பேமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 கட்டினாலே போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம். ஹோண்டா ஜாஸ் இது வந்து 2016 மாடல், 2 ஓனர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர், பெட்ரோல் இன்ஜின். ப்ரைஸ் நம்ம ஜாஸ் ஆட்டோமேட்டிக்கில் கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே நம்ம மார்க்கெட்டோட கம்மியாக தான் நம்ம கோட் பண்ணுவோம். எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டோட நம்ம கஸ்டமரோட வெஹிக்கிள் தான் எல்லாமே வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க் அண்ட் சேல் தான். ஸோ மார்க்கெட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 525 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. வாங்க வண்டி பாருங்கள், வண்டி பார்த்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். நான் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு அதுலேருந்து சின்னதாக நெகோசியேஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்தேன். இனிஷியலி வந்து ஒரு 80 இருந்தாலே போதும், இதுக்கு தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கார்பியோனா ஒரு ரதம்னு சொல்லலாம். ஸோ இப்போ உள்ள ஒரு இதில் ஸ்கார்பியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரதம் தான், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல். இதில் இன்னொன்று என்ன உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான். 2011லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. டீசல் இன்ஜினு. ஸோ இதோட கிலோமீட்டர் நமக்கு ப்ளஸ் தான். 1.6 தான் ஓட்டியிருக்காரு. 1,06,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு, ரன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 575 தான் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இதுலேருந்து சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பெட்டராக பண்ணிக்கலாம். ஸோ இதில் லோனும் பண்ணிக்கலாம். இனிஷியல் 1.5 இருந்தால் போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். எர்டிகா ஜெட்டிஐன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஹைப்ரிட் வண்டி. ஸோ இதுதான் எர்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2019 மாடல், டீசல் வேரியண்ட்டு. ஸோ இது ஓனர்ஷிப்புன்னு பார்த்திங்கன்னா 2 ஓனர். இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 97,000 தான் ஓடி இருக்கு. எல்லாமே கம்பெனி தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். 2 ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஸோ இதில் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மிரர்ஸ் வந்துடும், 4 பவர் விண்டோஸ் வந்துடும். ஸோ பேசிக்கில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்துடும். அலாய் வீல்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் தான் எல்லாமே, டைலாம்போட க்ரோம் ஃபினிஷிங் தான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. டிஃபாகர் வித் வைப்பரோட உங்களுக்கு வந்துடும் இதில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 935 கோட் பண்ணுறோம். ஸோ வாங்க, இது ஃபிக்ஸட் இல்லை, பெஸ்ட்டாக உங்களுக்கு இதிலேருந்து சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதில் இன்சில் பேன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் பேங்க்கில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இதில் இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல், டீசல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒயிட் கலரு, 4x4, 4 வீல் டிரைவு அண்டு D4D அப்படிம்பாங்க. 2 வீலும் போகும், 4 வீல் டிரைவும் வரும். ஆட்டோமேட்டிக் டீசலு, சிங்கிள் டிஜிட்டு 0005 வண்டி நம்பரு. ஆக்சுவலி இட்ஸ் அ டாப் அண்ட் மாடலுங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 தான் ஓடி இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் 1 year இன்சூரன்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஆஸ் நியூ கண்டிஷன் இருக்கும். ஃபுல் பர்சன்டேஜ் ஆஃப் டயரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜெயின்டிக்கு, ஆஸ் அ ஒரு மினிஸ்டர் போகிற மாதிரி இருக்கும் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். இவ்வளோ ரக்கடான வண்டிக்கு 1,20,000 கிலோமீட்டர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் 2014 மாடலுக்கு ஒரே ஓனர் தான் வண்டி. ஆமாம், இது இன்க்ளூடிங்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லை. 100% குவாலிட்டியான சர்வீஸ் ரெக்கார்டுங்க. த வெரி ஜெய்ஜான்டிக், எ பிக் மேன் இவர். ப்ளஸ் வந்து ஆமாம், நீங்கள் இதை விட நீங்கள் கிறிஸ்டா இனோவாலாம் இன்றைக்கும் இருக்குதான். ஈவன் கிறிஸ்டா இனோவா இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கும் மேலே இவர், அவரோட ஃபாதர் மாதிரி, காட் ஃபாதர் மாதிரி. டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சுனருங்கிறவர். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எத்தனை பேத்துக்கு இனோவா கிறிஸ்டான்னு கிரேஸ் இருந்தாலும் ஃபார்ச்சுனர் பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளே கிடையாது. 4 வீல் டிரைவு ப்ளஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. மை டிவிஎஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் லிஃப்ட் பண்ண செட்டு. அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாடி ஷேப்ஸ் எல்லாம் அது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோலு, இட்ஸ் அ டாப் அண்டு. ப்ளஸ் இது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுலேயே ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ப்ளஸ் வந்துட்டு அந்த டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுலேயே வந்துடுது. இட்ஸ் சில்வர் அண்டு பிளாக்ல வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. டியூவல் ஏர் பேக்கோட வந்துடும். வண்டி பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு யூஸே பண்ணல அவங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி செக்மெண்ட்டு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தேஞ்சிருக்கும். இந்த இடம்லாம் ஃபேட் அவுட் ஆயிருக்கும். ஹார்ன் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கலரே டிம்மாக இருக்கும். ஆனால் இவர் எந்த அளவுக்கு லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுவே கிலோமீட்டர் நம்மளுக்கு சொல்லிடும். நம்ம இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் பார்க்குறது, பக்கத்தில் இருக்க ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே கிலோமீட்டர் நம்மளுக்கு சொல்லிடும் எப்பவுமே. ஸோ ஆட்டோமேட்டிக்கும் கூட இது. இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக்கு.
மேனுவல் ஐ மீன் ஆட்டோமேட்டிக்கு ப்ளஸ் வந்துட்டு 4-wheel drive டிரான்ஸ்மிஷனு. ஸோ ரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா ப்ளஸ் அதோட வந்துட்டு சென்சார்ஸு ப்ளஸ் டிஃபாகர்ஸு ரியர் வைப்பரு அதுக்கும் வாட்டர் ஸ்ப்ரேயர் இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் எல்லாம் பாருங்கள் ஆஸ் நியூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க. லோகோஸ் ஆகட்டும் இந்த ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் ஆகட்டும் ரொம்ப 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 லைட் யூஸ்டுங்க. இதை விட ஒரு லைட்டாக வந்து ஒரு செக்மெண்ட்டை வந்துட்டு ஒரு 10 வருஷம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பராக நினச்சிருந்தா மட்டும்தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வச்சுருக்க முடியும். எக்ஸலண்ட்டான கிளைண்ட்டு, ஜென்ட்லான கிளைண்ட்டு. வாங்க அவர்கிட்டயே ப்ரைஸிங் கூட டிஸ்கஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டான பிஸ்னஸ் தான். ஸோ இட்ஸ் 2014 டீசல் D4D 4-wheel டிரைவும் வரும் 2-wheel டிரைவும் வரும் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. ஆல்மோஸ்ட் 1,25,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனரு ப்ளஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிளைண்ட் வந்து அவரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 lakhs கேட்டிருக்காரு. ஏன் நெகோஷியேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிளுங்க. இதில் ஃபினான்ஸும் போகலாம் தாராளமாக. ஒரு 3 years மட்டும் ஃபினான்ஸும் கொண்டு போகலாம். 80 paisa ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் கொண்டு போயிட்டு மேக்ஸிமம் என்ன ஃபண்டிங் பண்ண முடியுமோ பண்ணி தந்துடலாம். ஆக்சுவலி இனோவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 செக்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 1,76,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஏப்ரல் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. ஜஸ்ட் 8,70,000 தான் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க. நீங்கள் இனோவா வந்து இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2010 போட்டிங்கன்னா 10 வண்டி உங்களுக்கு காமிக்கும். ஆனால் 2010 சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டு தான். பார்த்து ஃபில்ட்ரைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். 1,76,000ங்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர். ஏன்னா 5 லட்சம் கிலோமீட்டர் வந்து தாங்கக்கூடிய ஒரு இன்ஜின் உங்களுக்கு தெரியும் டொயாட்டோட இன்ஜினுங்க. ஸோ 2 lakhsக்கு கம்மியான ஒரு கிலோமீட்டர் 187ல் ஒரே ஓனராகவும் இருந்து கோயம்புத்தூர் நம்பராகவும் இருந்து ப்ளஸ் வந்து அதுவும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாகவும் இருந்து அதோட விலை வந்து 8,70,000 ரூபா இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கான கார். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு 2014 வேணும், லேட்டஸ்ட்டாக போகணும், பேங்கிங் லோன்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இது 2014 மாடல் செகண்ட் ஓனருங்க. இதுவும் டீசல் செக்மெண்ட் தான். இது வி வேரியண்ட்டுங்க. ஸோ இட்ஸ் அ டாப் எண்ட் அப்படிம்பாங்க. அலாய் ஏர்பேக் ஏபிஎஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இதுவுமே ஒரு கோயம்புத்தூர் நம்பரு. ஃப்ரண்ட் கிரில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 2012-13 வந்துட்டு இந்த எடிஷன் கிடையாது. 14க்கு மேலே தான் இந்த டாப் எண்ட் ஃபேஸ் லிஃப்டடு ஃப்ரண்ட் ஃபேஸ் லிஃப்டடாக இருக்கும். அண்ட் மார்ச் மட்டுமே இன்சூரன்ஸ் இருக்குது. 2014 மாடலு 1,23,000 தான் ஓடி இருக்குது. இதுவே ரொம்ப லோ மைலேஜ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ 6 seater காருங்க. ஸோ இட்ஸ் அ விஐபி சீட்டு அப்படிம்பாங்க சென்டர் கேபிட்டல் சீட்டுங்கிறது. ஸோ இட்ஸ் அ 2014 செகண்ட் ஓனர் டீசலுக்கு 1390 கோட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக க்ரோம் ஃபிட்டிங்ஸு ஓஆர்விஎம் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்துடும். இதுக்கு பேங்க் லோனிங்குமே கிடைக்கும் 3 years மட்டும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனரு. இப்போது எலெக்ஷன் வர டைமு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நல்லா பீக்கான டைமுங்க ஸ்கார்பியோவுக்கு. அடுத்த 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து செம பீக்காக இருக்க போகுது. போக போக ரேட்டு இன்னி டிமாண்ட் ஆக போகுது. எடுக்கணுங்கிறவங்கெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிளைண்ட்டுகளுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துடாதீங்க. ஸ்கார்பியோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. எல்லாமே வண்டி வந்துட்டு இன்றைக்கி வெங்காயத்தை பதுக்கி வைக்கிற மாதிரி பதுக்கி வைக்கிறாங்க. ஓப்பன் டு சே ஃபீல்டு நாலேஜோட நான் சொல்கிறேன். சீரியஸாக இதான் மேட்ரு. வண்டி வந்து இப்போ எல்லாம் ஸ்டாக்கின் பண்ணி வச்சுட்டு எலெக்ஷன் டைம்ஸில் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாக்கின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் கலர் ஸ்கார்பியோ அப்படின்னாலே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காகவே எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2010 மாடலு சிங்கிள் ஓனரு டீசலு வெறும் 1,50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 59 திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. க்ரோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வண்டி தகன்னு பல நிற்கிதுங்க. ஃபுல்லாக ரப்பிங் பாலிஷு இன்டீரியர் ஃபோம் வாஷு ப்ளஸ் வந்து பாடியை வந்துட்டு டச்சப்பு பெயிண்டிங்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு விஐபி குவாலிட்டியில் நல்லா நச்சுன்னு நிறுத்தியிருக்கிறோம். வெறும் எமஹாக் இன்ஜினுங்க. SLE வேரியண்ட்டுங்க. 4 பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்ஸு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். ஸ்கார்பியோ SLE 2010 சிங்கிள் ஓனர் தான். 1,50,000 தான் ஓடி இருக்குது. திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5,70,000 ரூபாங்க. ஸோ எல்லாமே 5,70,000 ரூபா ஒர்த்தபிள் ரேட்டு 10 சிங்கிள் ஓனருக்கு. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இனோவா பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஜைலோ எர்டிகா மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டு. என்ன அப்படின்னா 2008 மாடலு 2 ஓனர் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி எக்ஸலண்ட்டான பாடி லைனுங்க. அருமையாக இருக்குது பாடி லைனு. G4 வேரியண்ட்டு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு சென்ட்ரல் லாக்கு டச் ஸ்க்ரீன் அசம்பிளி போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க. ப்ளஸ் 2,30,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டருமே இந்த இயருக்கும் இந்த வண்டியோட டீட்டெயிலுக்கும் ரொம்ப கம்மி தான். இப்போ 2008க்கு வண்டியோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,50,000 ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸிங் நல்ல ப்ரைஸிங் தான். இதுக்கும் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு. கோல்டன் கலரு வெஹிக்கிளு.
மியாமி கோல்டும்பாங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். என்னென்னா லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டீம்ஸ் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தான். எல்லா ஸ்டாக்ஸையும் எங்களால் கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எங்களோட கேட்லாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் இருக்கும். ப்ளஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு, எங்களோட URL லிங்க்ஸ் இருக்கும். லிங்க்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ஐடி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். அதுலேயே போனீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 எல்லாமே நாங்கள் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிற நீங்கள் 100 வெஹிக்கிளுமே 100 வெஹிக்கிள்ஸுமே நீங்கள் அந்த ஒரு லிங்க் உள்ள நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பிங் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். நேரில் வந்து பார்க்கலாம். எல்லா கிளைண்ட்டுக்கும் என்னோட கிளைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா நேரில் வாங்க. ஏன்னா பை ஃபோட்டோலையோ விஷுவல்லையோ நாங்கள் என்ன தான் கிளாரிட்டியாக எடுத்து கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நேரில் பார்க்குறதோட சந்தோஷமோ இல்லை நேரில் பார்க்குறதோட அதோட வெஹிக்கிளோட ஒரிஜினாலிட்டியோ உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வெஹிக்கிள் ஓட்டி பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் ஹாப்பியாக எடுங்க. தென் வந்து உங்களுக்கான ஃபினான்ஷியர்ஸ் வந்து எப்போவுமே எங்களோட பொசிஷன்லேயே எப்போவுமே இருக்காங்க. அண்டு உங்களுக்கான ஃபினான்சிங் டீமு, இந்த சோஷியல் மீடியா டீம் ஆகட்டும், TL ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. எங்கள் பேக் அண்ட் டீம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கான கார் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இயர் எண்டு, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வந்துடுது. இது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா லைனாக கண்டினியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா வந்துட்டு ரெடி டு கம்பேக்கில் இருக்குது. அண்ட் வெக்கேஷன்ஸ் வருது குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா இயர் எண்டு டைமில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபண்டிங்கும் பண்ணி தருவாங்க. பேங்கிங்கில் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அந்த இயர் டு இயர் கிளியர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுதோ நாங்கள் பண்ணித்தரோம். நீங்களும் வந்து உங்களுக்கான வெஹிக்கிள்ஸை வந்துட்டு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கான வெஹிக்கிள்ஸை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. காசு வரீங்க, அதனால் வந்து ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு வாங்க. ஏன்னா வெஹிக்கிள் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நாங்களே ப்ரீ இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்தளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் தைரியமாக வாங்க, சந்தோஷமாக உங்களுக்கான கார் எடுங்க. உங்களோட ஹாப்பினஸில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட கஷ்டங்கள் வராத மாதிரியோ உங்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்காத மாதிரியோ அந்தளவுக்கு எங்கள் டீமும் நாங்களும் பார்த்துக்குறோம். ஹாப்பியாக ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கான வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே எடுத்து உங்களோட டெலிவரி சினாரியோஸை பாப்பப் பண்ணி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கான என்ன ஒரு சப்போர்ட் வேணுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம் எங்கள் சைடில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல். நம்ம சங்கர் ப்ரோக்கும் நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மிட் டவுன் கார்னிவல் வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. பாய்.